மார்க்கு 2வது அதிகாரம் 5வது வசனம். மார்க்கு 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தைக் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இங்கே நீங்கள் பாருங்க, இங்கே நம்ம பார்க்கலாம், திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதம் என்று சொன்னால் பேரலைஸ்ட் பர்சன், அதாவது கால் கை வராதவங்க, சரிங்களா? அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலுமே அங்கே இருந்தவர்கள் எல்லாம், அங்கிருந்தவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு வந்தவர்களும் எந்த ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரும்போது அவர் அற்புதங்களை செய்கிறவர். உடனே அவர் என்ன பண்ணுவார், இந்த திமிர்வாதக்காரனை, பேரலைஸ்ட் பர்சன், கை கால் விளங்காதவரை தொட்டு என்ன பண்ணுவார், சுகமாக்குவார் என்று சொல்லி அந்த ஒரு நினைவோடு கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏன் தொட்டு சுகமாக்காமல், அற்புதம் செய்யாமல் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஏன் நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லணும்? சொல்லுங்க. ஏன்னா நம்ம 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வது இது எளிது. அதாவது இங்கே பார்க்கிறோம், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஆண்டவரால் சொல்ல முடியும். இந்த திமிர்வாதக்காரனும் எழுந்து நடந்து போயிடுவான், சுகமாக்கப்படுவான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். ஏன், எது எளிது? பாவங்கள் மன்னிக்கப்படுவது எளிதா அல்லது சுகம் கிடைப்பது எளிதா? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த பலவீனத்திற்கு, இந்த திமிர்வாதத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லி தேவன் நன்றாக அறிந்தார். எப்படி என்று பார்க்கும் பொழுது, அந்த பலவீனத்திற்கு, வியாதிக்கு காரணம் பாவம் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஒருவேளை சுகமாக்கிட்டார்னு வச்சுங்களேன், நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த பலவீனத்திற்கு, இந்த வியாதி காரணம் என்ன? பாவம். அது எங்க இருக்கு? உள்ள இருக்குது. சுகம் கிடைச்சால் கூட கொஞ்ச நாள் தான் அந்த சுகம் இருக்கும். திரும்ப என்ன இருக்கும்? திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பலவீனப்படுவாங்க. காரணம் உள்ள இருக்கிற பாவம். அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொன்னால், நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு சுகம் அவனுக்கு கிடைக்கும். அதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருந்தார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவது எளிதா அல்லது எழுந்து நட என்று சொல்வது எளிதா? எழுந்து நடன்னு சொன்னா ஈஸியா போயிடலாம். ஆனா உள்ளும் பாவம் இருக்கு, திரும்பவும் ஒரு நாள் உன்னை படுக்க வைத்து விடும். அந்த நான் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னால், நிரந்தரமான ஒரு விடுதலை, நிரந்தரமான ஒரு சுகத்தை, நிரந்தரமான ஒரு அற்புதத்தை உன்னால் பெற முடியும். இந்த பலவீனத்திற்கும், இந்த வியாதிக்கும், இந்த குறைக்கும், இந்த நஷ்டத்திற்கும், இந்த கண்ணீருக்கும், இந்த பாடுகளுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால், உனக்குள்ள இருக்கிற பாவம். நான் இன்னைக்கு சொல்ற பாருங்க, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவுகளையும் பெற தடையாயிருப்பது என்னவென்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால்,
தேவன் விரும்பாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், அதுதான் பாவம். நம்ம பார்க்கிறோம் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்க்குறோம். 1வது வசனம் 2வது வசனம், இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள் ஒருவரும் கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் தேவன் வெறுக்கிற காரியங்களை செய்து தேவனிடத்தில் நன்மையும் அற்புதத்தையும் பெற முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நமக்கு ஒரு மகிமை உண்டாகும், நாம் நிறைவோடு வாழ முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? ஆமாம். அப்போ எது தடை செய்து? பாவம். தேவன் விரும்பாத காரியம், தேவன் வெறுக்கிற காரியங்கள். ஆனால் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. அதை தான் நம்ம 10வது வசனத்தை பார்க்குறோம். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு ஒருத்தருக்கு தான் அதிகாரம், வேறு ஒருத்தருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன் அவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு சொல்லுங்க? ஏன் அவருக்கு மாத்திரம் அதிகாரம் இருக்குது? ஏன்னா நம்முடைய பாவ பரிகாரம் அவர் மாத்திரம்தான். உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார் அவர். அவர் மூலியமா தான் ரட்சிப்பு, அவர் மூலியமா தான் பாவம் மன்னிப்பு இந்த உலகத்தில். அவரால் என்று வேறு ஒருவராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது. அவர் பாவங்களை சுமந்து தீர்க்கத்தான் வெளிப்பட்டார். அவர் நம்ம பார்க்கிறோம்ல, ரோமர் 3வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 3வது வசனத்தை, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எல்லா பாவத்தையும் தம் மீது சுமந்து கொண்டு பாவத்துக்குரிய ஆக்கினை அவர் அடைந்து நமக்கு விடுதலையை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும். வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு சொல்லுங்க? ஆண்டவர் இயேசுவுக்கு மாத்திரம்தான் இந்த அதிகாரம் உண்டு என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்றேன், நம்ம ஜெபிக்கிறோம், சபைக்கு போறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் நிறைய காரியங்களே நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லை. நம்முடைய குறைகளோடு இருக்கிறோம், வியாதி இருக்குது, போராட்டம் இருக்குது, பலவீனம் இருக்குது. ஏன் என்று சொல்லி நீங்கள் அதை உணரணும். ஐயோ, ஏதோ ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாதது என் வாழ்க்கையில் இருக்கிறது, தேவன் வெறுக்கிறது என் வாழ்க்கையில் இருக்கிறது. அது ஒரு பெரிய தடையாக அவருடைய முகத்தை எனக்கு என்ன பண்ண மறைக்குதே. அவர் எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்குது. அவர் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை அப்படின்னு சொல்லி உணர்வோடு தேவ சமூகத்தில் நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட காரியத்தை அறிக்கை செய்து வேண்டுதல் செய்து அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அந்த பாவங்கள் நமக்கு என்ன பண்ணுதுங்க? மன்னிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
அது அது உள்ள இருக்கிற வரையிலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாருன்னா உள்ள அந்த பாவம் வந்துட்டே இருக்கும். திரும்ப உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு வரும், திரும்ப வியாதியை கொண்டு வரும், திரும்ப குறைகளை கொண்டு வரும், திரும்ப பார்த்தீங்கன்னா இழப்பை கொண்டு வரும். ஆனால் அது முற்றிலுமாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராது. ஏன்னா நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீங்களே. பாவம் இருந்தாவே உள்ள பிசாசு வருவான். பாவம் பிசாசுக்கு சொந்தமானது. ஏன்னா பாவம் செய்கிறவர்கள் பிசாசினால் உண்டாயிருக்கிறார்கள் இல்லை? ஆமா தானே? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், நான் தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் எல்லாரும் பாவிகள் தான், எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள். நம்ம நீங்கள் 10 கட்டளைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் பார்க்கலாம். விபச்சாரம் என்பது பாவம். சிலர் பாருங்க, ஏதாவது அன்று சொல்ல நீ 9 கட்டளையும் கர்த்தர் சொல்ல நீ ஃபாலோ பண்ண, ஒன்று நீ விட்டுட்டினா நீ பூரண முடியாது, உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது. நீ என்ன பண்ண, முழுதையும் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. விபச்சாரம் செய்யாதவன் வேற ஒன்றத்தில் மாட்டிக்குவாங்க, தாய் தகப்பனை கனம் பண்ணாதவங்க வேற ஒன்றத்தில் மாட்டிக்குவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அதனால்தான் எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லி ஒருத்தரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. எல்லாம் ஒரு விதத்தில் பாவம் செய்தவர்கள் தான். அதனால் நம்ம என்ன பண்ண, தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பாதங்களில் விழுந்து என்ன பண்ணணும், என் பாவத்தை நீ மன்னியும் என்று சொல்லும்போது எல்லா பலவீனத்துக்கும், போராட்டத்திற்கும், வியாதிக்கும், குறைகளுக்கும், தனிமைக்கும், இழப்புக்கும், கண்ணீருக்கும், அவமானத்துக்கும் காரணமாயிருக்கிற அந்த பாவத்தை தேவனாகி கர்த்தர் மன்னிப்பார். அதனால தான் அந்த திமிர்வாதத்துக்கு காரணம் பாவம் என்பதை தேவன் அறிந்து கொண்டு அவனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாருங்க, அப்படி சொன்ன உடனே சொல்லி உன் பாவங்கள் உனக்கு எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணனா, உடனே நடந்தானா. அப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அற்புதம் நடக்குதா இல்லையா? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அந்த பாவங்கள், தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கடந்து போகும்போது, மறையும் போது, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்க, அந்த நொடியிலேயே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அந்த நொடியில் நீங்கள் போய் இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ஆண்டவரே இது நடக்கணும், இந்த கஷ்டம் மாறணும்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உடனே அற்புதம் நடக்கும். உடனே இம்மீடியட்டாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அற்புதத்தை செய்வார். பாருங்கள், சொல்கிறாரு ஆண்டவர், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன். உன் பாவங்க மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு எழுந்து என்னன்ற உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் வீட்டுக்கு போன்னு சொன்ன உடனே 12வது வசனத்துல மார்க் 2:12 உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். உடனே. அப்போ உடனே அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா சொல்லுங்க, உடனேனா என்ன அர்த்தம்? பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே. பிரைஸ் தி லார்ட், ஆமென். பாவம் என்னைக்கு நம்ம விட்டு போதும் உடனே அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கலாம். மற்றவங்க யாரும் பார்க்க வேணாம், மற்றவங்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். நம்முடைய அற்புதம் நமக்கு முக்கியம், நம்முடைய வாழ்வின் நமக்கு நிறைவு முக்கியம். தெய்வ சமூகத்தில் போய் ஆண்டவரே, பாவங்களை மன்னிப்பதற்கு உமக்கு மாத்திரத்தான் அதிகாரம் ஆண்டவரே. ஏன்னா பாவத்தினை ஆக்கினைக்குள்ளார் சிலுவையிலிருந்து பாவத்தை போக்கும் பலியாக இருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் போய் கேட்கும்போது நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்கள், 8வது வசனம் 9வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பார்த்தீங்களா, எல்லா அநியாயத்தையும் ஆண்டவர் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார், உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அதனால் இந்த கால வேளையில் இந்த உண்மையை நம்ம புரிந்து கொண்டு, சரிங்களா, நம்ம ஆசீர்வதிக்கப்படும், அற்புதங்கள் நமக்கு கிடைக்கும்.
எப்போது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் விரும்பாத காரியங்கள் நம்மை விட்டு கடந்து போகும்போது கர்த்தர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். சத்ரு நம்மை விட்டு விலகி போகிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் நிறைவும் ஆசீர்வாதமாக இருக்கும். பாவம் போட உடனே பரிசுத்தம் உள்ளே வந்தது. பரிசுத்தம் உள்ளே வந்தாவே தேவன் உள்ளே வந்துடுறாரு. நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்யும்போது, நமக்குள்ளே உலாவும் போது நமக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.